காசு பணம் இருந்தாலும் வைத்து பயந்து வாழலாம். பொருள் இல்லைன்னா நிம்மதியா தூங்கலாம். ஆனால் பாருங்கள், அப்படி பார்க்கின்ற நேரம் எங்கள் ஐயா வரை பார்த்தா மாயாண்டி சுடலை ஈசன் என்று அறிந்திடாமலோ பாம்பாட்டி சித்தன் என்று அறிந்து கொண்டு மந்திரவாதி பெரும்பையா கண்ணுல என்ன விழுந்தது? எப்படி கேட்கிறான் தெரியும்பா? மாராயப்பா பாம்பா பாம்பா மாட்டி விழுந்தே என்ன பார்த்தோன்னு ரொம்ப பயப்படாத. அதாவது பாருங்கள் என்ன சொல்லுகின்றார்? பாண்டிய நாடு பஞ்சம். சரி, பஞ்சம் பிழைக்க பாரம் மலையாளம் வந்திருக்கின்றேன். சரி சரி இருக்கட்டும். அப்பா பஞ்சம் பிழைக்க வந்திருக்கீங்க, என்ன தொழில் செஞ்சு பிழைக்க போற? பாம்பாட்டுவியா? நாங்கெல்லாம் எப்பேற்பட்டவர்கள்? நாங்கள் மந்திரத்தில் பாம்பாட்டுவோம். நீ எப்படிப்பா? பாம்பாட்டுவியா? ஏ பாம்பாட்டி, இந்த கூட்டத்துல பாம்பாட்டு வித்தைய காமி. நல்லா இருந்ததுன்னா பிழைச்சிக்கோ, இல்லன்னா வந்த வெளியே பார்த்து ஓடிவி. என்ன பாருங்க, எங்க பாருங்க. சொல்லுங்க. தட்டி சூப்பர், போதும் போதும். என்னப்பா? சரி, ஒரு ஜானம் வைத்துக்கிட்டான். என்ன சரி, சூப்பர் பேரு. கூடையிலே தூங்குவான். சரி, அங்க பாருங்க, அங்க இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இது யாரு? அது பேர் டயானா. டயானா கையில தாவோ. இப்ப ஏதாவது ஒரு பாம்பை எடுத்துட்டு ஆறாது. இப்ப பாருங்க, இந்த 1000 முழ கம்பத்துல டயானா எப்படி ஏறி போறான்னு பாருங்க. உடனே பார்த்தா, ஏ பாம்பாட்டே, வித்தை காமி பார்க்கலாம் அப்படி என்று சொன்ன உடனே அத்தனை கூட்டத்திலும் 1000 முழ கம்பத்தை நாட்டினார். மகிழ்குழல் கையில் எடுத்தார். பாம்பு கூடையை திறந்து விட்டார். ஈசனானவர் அழகாக ஊதுகின்றார். இப்படி ஊதுகிறார் தெரியும்பா? ஆடி வா பாம்பே, விளையாடு பாம்பே, பாம்பே பாம்பே ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. அத்திமரத்தடியா Hey!
பஞ்சம் படைச்சுக்கணும்னு சொல்லிட்டு மந்திரவாதி பெருமுடையன் போகின்ற நேரம் சரி அப்படின்னு என்ன பண்ணாரு இந்த பாம்பை தூக்கி என்ன பண்ணிக்கின்றார் கூட்டத்துல விட்டாச்சு பாம்ப கண்ணும் படைகளெல்லாம் நடுங்குகின்றது ஓடுகின்றது பாம்பாட்டு வித்தை காமித்துக் கொண்டே இருக்கும்போது அவர் கண்ணானது எங்கே 4 திசையும் தேடி பார்க்க அம்மா மகவியார் இடத்திலே களவ கொண்டு வந்த நகையை யார் போட்டிருக்கின்றார் மாவுசைக்கு போட்டிருக்கின்றார் இதை தோழி பெண்ணாளானவள் மாவுசைக்கு இடத்திலே சொல்ல மாவுசைக்கியானவள் 7வது அழகா மாடியிலிருந்து கூட்டுவான் விம்மல வழியாக பார்க்க முடியாதுன்னு சொல்லி 7வது மாடியில வந்து இங்க வந்து பார்க்கின்றார் வழியா பார்க்கின்றார் இங்கே அந்த மூக்கத்தை ஒளியாளப்படுவாய் ஆண்டை சுடலை ஆண்டவருக்கு அடிக்கின்றது ஆகா இதுதான் பெருக்குழையன் மகளா இவளை நாமல் பார்க்க வேண்டும் பாம்பாட்டு வித்தையை முடிச்சாச்சு என்ன வடிவம் எடுக்கின்றார் 400ஆம் 10 தோட்டு வந்த கிழவனை போல் தோளுங்கையும் தொங்கு தொங்கு என்று எரிமை கொண்டு அதே வருகின்றார் ஆசைக்கு இருக்குகின்ற அறையை வந்து கதவை தட்டுகின்றார் இப்படி தட்டுகிறார் தெரியுமா ஆடியிலே போலவே அங்கங்கும் தேடியே அவனடி பாதத்தை காணாத பாவிக்கே அவனடி பாதத்தை காணாத பாவிக்கே அவனடி பாதத்தை காணாத பாவிக்கே அம்மா மாமிசைக்கே பையன் பசிக்கே கும்பி குதிக்கே குடகுதிக்கே காணடக்கே நடி பாவிக்கே குதாண்டம் போடமா மாமிசைக்கே இரணம் போடமா நம் போடமா மாமிசைக்கே இரணம் போடமா நம் போடமா மாமிசைக்கே இரணம் போடமா போடு என்று சொல்ல இவள் என்ன செய்கின்றார் முன்வாசல் வருவாராம் பின்வாசல் கதவை தட்டுவாராம் பின்வாசல் வருவாராம் முன்வாசல் கதவை தட்டுவாராம் இவன் முன்வாசல வந்து நின்று கோபம் வருகின்றது தாத்தா ஒரு இடத்துல நின்று பிச்சை வாங்க முடியாது நமக்கு தெரியாதுங்க தாத்தா முதல்ல பிச்சை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க தாத்தா மாப்பிள்ளை இறங்கிலாம் வர முடியாது சரி சீக்கிரம் அன்னத்தை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க என்ன சரி எம்மா மாவுசைக்கு ஓஹோ நீதானா இந்த பாரு நான் அண்ணன் வாங்க வரல அப்போ அது என்னது பக்கத்துல படுத்துக்கிறவா தாத்தா நீங்க பார்க்கவே அசிங்கமா இருக்கு இப்படியா வருவீங்க 20ங்கள என் பக்கத்துல நின்று இருமாறீங்க மெதுவா மெதுவா கவலைப்படாத அப்பா தாத்தா முதல்ல தூரம் வாங்க தாத்தா சரி பொருத்தம் சரி நல்லா தான் இருக்கு தாத்தா அங்க பாருங்க இந்த எனக்கு பேசல ஏன்ட்ட வச்சுக்கிடாதீங்க கஞ்ச வாங்கணுமா குடிச்சமா போனமான்னு இருக்கணும் அம்மா மாவுசிக்கு நான் கஞ்சி வாங்க வரவில்லை உனக்கு கணவனாக வந்திருக்கின்றேன் நானே மாவுசிக்கு பார்த்தா எப்படி குழம்புதா என்னப்பா குளிச்சது குடிச்சது இந்த கிழவனுக்கா தாத்தா இந்த கிழவனுக்கு சரி
பேசுனதெல்லாம் போதும். ஆமா. எங்க அப்பா யாரு தெரியுமா? யாரு? பெரும்புலையன். ஏன் மாமன்? ஆமா. உன் மாமனா? ஆமா, உங்க அப்பா பேரு சித்தப்பனா? சரி. ஆமா. எங்க அம்மா யாரு தெரியுமா? அத்தை. பெரும்புலச்சி. ஆண்டி. ஆண்டியா? ஆமா. ஆண்டியா? அத்தை. அத்தையா? இந்த இருக்கா பழச்சி. சரி. இதை பார்த்தான்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சி, ஏன் அப்பா? ஏன் மருமகனே, மருமகனே உனக்காண்டிதான் கேரளால பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கேன் அப்படிம்பாங்களா? ஆமா. என் அப்பா அப்படிலாம் பேசாதீங்க. நீ எப்போ எங்க அப்பா வந்தாருன்னா உன்னை மயிச்சு மிளகு அடிச்சு கஜத்துல கொண்டு தாழ்த்துருவார். அப்படியெல்லாம் இல்ல. உங்க அப்பா வந்தாருன்னா சரி மருமகனை வாங்கன்னு சொல்லி கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆமா எல்லாம் கொடுப்பாருப்பா. ஆமாமா. சரியா தாத்தா? ஏற்கு மாறாக பேச வேண்டாம். அதெல்லாம் இடத்த காலி பண்ணுங்கள் என்று மாவு செய்ய சொல்ல ஆமா. எம்பு பார்த்தார் ஆண்டவனார் சுடலை